நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பழைய கதை. படித்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். இப்போ ஏஐ வீடியோவாக பார்க்கலாமா? ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அதை விற்றுத்தான் வாழ்ந்தான். ஒரு நாள் போலவே அவன் காட்டுக்குள் சென்று கடினமாக உழைத்து விறகுகளை வெட்டி கொண்டிருந்தான். இனி முடியாதப்பா, கொஞ்சம் தூங்கணும். சில நேரங்களில் அவனுக்கு மிகவும் களைப்பு ஏற்பட்டது. அதனால் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் நிழலில் படுத்து ஓய்வெடுத்தான். அந்த நேரத்தில் குளிர்ந்த தென்றல் காற்று வீசியது. இப்போ ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அது ஒரு மந்திர மரம், நினைத்ததை கொடுக்கும். அடுத்த கணம் அவன் அருகு ஒரு கட்டிலும் பஞ்சு மெத்தையும் தோன்றின. முழு நாளும் உழைத்ததால் அவன் உடல் வலித்தது. இப்போ யாராவது என் கை கால் மசாஜ் செய்தால் நல்லா இருக்கும். மறுபடியும் அதிசயம். ஒரு இளம்பெண் தோன்றி அவன் கை கால்களை மெதுவாக மசாஜ் செய்ய ஆரம்பித்தாள். அது மட்டுமல்ல, அவன் அணிந்த வேஷ்டி பைஜாமாவா மாறியது. அவன் மகிழ்ச்சியில் மூழ்கினான். ஆனா உடனே அவன் வயிற்று நினைத்தான். இப்போ நல்ல சுவையான உணவு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி ஒரு விருந்து, அந்த நினைவே இனிக்குது. அடுத்த கணமே தங்கத்தட்டில் பல வகை உணவுகள் தோன்றின. விறகு வெட்டி மகிழ்ச்சியாக அவற்றையெல்லாம் உண்டு வயிறு நிறைத்தான். நல்ல சாப்பாடு, அடுத்தது ஒரு குட்டி தூக்கம். உணவு உண்ட பின் அவனுக்கு தூக்கம் வந்தது. அவன் அமைதியாக கட்டிலில் படுத்தான். நான் இங்கே காட்டில் தனியா இருக்கிறேனே, இப்போ ஒரு சிங்கம் வந்தால் என்ன ஆகும்? அடுத்த கணமே ஒரு பயங்கரமான சிங்கம் அவன் முன்னால் தோன்றியது. நாம் நினைப்பது நிஜமாக மாறும். ஆகவே நல்லதை மட்டும் நினைப்போம்.